மத்திய மாகாணத்தில் மண் சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக 54 குடும்பங்களைச் சேர்ந்த 241 பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் அதிகமானவர்கள் நுவரெலியா மாவட்டத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 52 குடும்பங்களைச் சேர்ந்த 236 பேர் சீரற்ற வானிலையால் இடம்பெயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பிவில பாவிக் தோட்டத்தைச் சேர்ந்த 21 குடும்பங்கள் அப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளன. அப்பகுதியில் நிலவும் மண் சரிவு அபாயம் காரணமாக வெளிமடை இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் 21 குடும்பங்களைச் சேர்ந்த 84 பேர் வெளியேற்றப்பட்டு தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாவிக் தோட்ட வைத்தியசாலையிலும் கொழுந்து சேகரிக்கும் இடம் ஒன்றிலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண் சரிவு அபாயம் காரணமாக தமது சொந்த இடங்களில் இருந்து தாம் வெளியேற்றப்பட்டு வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள போதிலும் குறித்த வைத்தியசாலையும் பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப நாங்க ஒரு கிழமை அந்த இடத்துல தான் இருக்கிறோம். மறு வெயில் அடிச்ச கைக்கு அவரவர் கமெண்ட் வந்துருவோம். நாங்க மறு வீட்டுக்கு போகணும். அதனால நாங்க இருக்கிற இந்த பில்டிங் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத பில்டிங்கா இருக்கு. ஆனா நாங்க அங்க வீடுகள்ல இருந்தா கூட ஒரு தனித்தனி வீடுகள் சொல்லி போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த பில்டிங் போனா ஒட்டுமொத்தமா 26-30 குடும்பம் போயிட்டுருவோம். தோட்ட உட்கட்ட அமைப்பு அமைச்சர் கௌரவ திகாம்பரம் ஐயா அவர்கள் வந்து உண்மையாக இந்த பிரச்சனைக்கு நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு அமைப்பு திட்டத்தில் ஒரு வீடுகளை செய்து கொடுக்க வேண்டும்னு மிக தாழ்மையா நாங்க கேட்டுக்கிறோம். நாங்க வந்து பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் நாங்களும் எங்கெங்கயோ சொல்லி பார்த்தோம், என்னென்ன செஞ்சு பார்த்தோம். யாருமே இதுக்கு எங்களுக்கு எந்த உதவி செய்யல. இப்ப உள்ள அரசாங்கம் எங்களுக்கு இந்த முடிவு எங்களுக்கு நல்ல முடிவா கொடுக்கும் நாங்க நம்புறோம். மலையை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு மலையை ஒதுக்கி கொடுத்ததுக்கு என்ன போங்கிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதி செஞ்சு கொடுக்கல. தொகுதிக்கு இருக்கிற மந்திரிமார்கள் அவ்வளவு பேத்துக்கு நாங்க ஒரு சொல்ல வேண்டிய என்னன்னு கேட்டா எங்களுக்கு உடனடியாக இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணும்படி முடிவு ஒன்று எடுத்து கொடுக்கும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. டாய்லெட் வசதியா இல்ல தண்ணி வசதியா எந்த ஒரு வசதியுமே இல்ல. சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டமா இருக்கு. ஆஸ்பத்திரிகளுக்கு வெடிப்பு எங்க பார்த்தாலும் வெடிப்பா தான் இருக்கு. யாரு வந்து பார்த்தாலும் இதை செய்யறோம் அப்படின்னு வாய் வார்த்தையில போயிடுறாங்க. எவ்வளவு நாளைக்கு ஸ்கூல் போற பிள்ளைங்களை இங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடியாரையும் சரியான சிரமமா இருக்கு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு சின்ன இடத்த மீண்டும் பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை கடந்த 1ஆம் தேதி இரவு பெய்த கடும் மழையினால் டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் உள்ள 5 குடியிருப்புகளின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட 27 பேர் தற்காலிகமாக டிகோயா பாத்போர்ட் தோட்டத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். மண்மேடு சரிந்து விழுந்து 3 நாட்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் அப்பகுதியில் மண்மேடு சரிந்து விழும் அபாயம் நிலவுகின்றமையினால் தேவாலயத்திலேயே இந்த மக்கள் தொடர்ந்தும் தங்கியிருக்கின்றார்கள். இதுக்கு முன்ன ஒருக்கா இந்த மாதிரி ஒண்ணு வந்து நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். யாரும் வந்து பார்க்கல. இப்ப 2வது தடவை இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா திரும்ப ஒருக்கா அந்த மண்ணு சரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களுக்கு தயவு செஞ்சு எங்கேயாச்சும் ஒரு வீடு அமைச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வங்கி இடிஞ்சு இப்ப ஆபத்தான நிலைமையில இருக்குது. எங்களுக்கு இருக்க முடியாது. சபையில இந்த நேரத்துல எங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வீடு கட்டி தயவு செய்து வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும்.